குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லுக்கு வரக்கூடிய சீவுக்கட்டிகள். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பேஷண்ட் வந்து அனுப்பிச்சிட்டு இது என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லில் வந்து பெரிய பிக்கல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல் வந்து சொத்தை சின்னதாக இருக்கும் போதே அடைச்சிட்டா நான் நேற்று சொன்ன மாதிரி அது ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்ஸும் அடுத்தது வராது. இதுவே பல் சொத்தையை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது டென்டினுக்கு போய் அடுத்து 3வது லேயர் வந்து நம்மளோட நரம்பும் ரத்த குழாயும் இருக்கிற பகுதிக்கு போயிடுச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா வேரோட நுனி பகுதியை தாக்க ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சீவுக்கட்டி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து வேர் சிகிச்சை ஒரு விசிட்லேயே ஒரு 1 ஹவர்லேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த வேர் நுனிப்பகுதியை தாக்காமல் இருந்துச்சு, அப்படி நுனிப்பகுதியை தாக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வேரை வந்து நல்லா உள்ளேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு தேவையான மருந்தும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அந்த ஆப்சஸ் அதாவது அந்த சீவுக்கட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம முழுமையாக அந்த வேர் சிகிச்சையை முடிக்க முடியும். அதனால தான் பல் சொத்தை வந்த உடனேயே உங்களுக்கு இந்த பிளாக்காவோ ப்ரௌன் கலர் ஸ்பாட் இருக்கும் போதே நீங்கள் அடைக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேர் நுனிப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு தாக்க ஆரம்பிச்சதுன்னா சீவுக்கட்டி ஃபார்ம் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது.